ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சால்வ் வித் பிரஷிவ். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ஒரு 5 கொஷின் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் லாஜிக்கல் மெத்தட்ஸ் மட்டும்தான். நோ ஃபார்முலாஸ், ரேஷியோவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். மேபி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி டைப் கொஷின் உங்களுக்கு வந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். A Peter walks along moving the escalator at his normal ஸ்பீடில் போகும்போது அவனுக்கு 40 செகண்ட்ஸ் எடுக்குது போய் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. அதே பீட்ரு ட்வைஸ் த நார்மல் ஸ்பீட், அவனுடைய ஸ்பீடை விட ட்வைஸ் பண்ணும்போது அவனுக்கு 30 செகண்ட்ஸ் எடுக்குது. ஓகேவா? அப்படின்னா how many seconds does it takes to Peter finish the riding? எஸ்கலேட்டரில் நின்றுட்டு தான் போகிறான், எஸ்கலேட்டர் ஸ்பீட் மட்டும்தான் மூவ் ஆகுறான். அப்போது அவனுக்கு டைம் எவ்வளோ எடுக்கும்? இதுதான் நமக்கு கொஷின். ஃபஸ்ட்டு நமக்கு டைம் எழுதிக்கோங்க. 40 and 30 இது நமக்கு டைம் ரேஷியோ. சரிங்களா? ஓகே, அப்போ ஸ்பீட் ரேஷியோ நமக்கு என்னது? 3:4. இது 0வை கேன்சல் பண்ணிடுங்க. இதுதான் நமக்கு ஸ்பீட் ரேஷியோ. இப்போது பீட்டர் அவனுடைய நார்மல் ஸ்பீடில் போகிறப்போ அவனுக்கு 3ஆக இருக்குது. பீட்டர் அவனுடைய டபுள் த ஸ்பீடில் போகிறப்போ அவனுக்கு 4ஆக இருக்குது. பட் இங்கே மறந்துடாதீங்க, எஸ்கலேட்டர்னு ஒன்று இருக்குது, அதுவுமே ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ நான் பீட்டரோட ஸ்பீடு எக்ஸ்ன்னு எடுக்கிறேன்னா எஸ்கலேட்டர் ஸ்பீடு நான் ஒய்ன்னு எடுக்கிறேன். அப்போது நமக்கு ஸ்பீடு என்னவாக இருக்குது? 3ஆக இருக்குது. இப்போ பீட்டரோட ஸ்பீடு 2xஆக இருக்குது. எஸ்கலேட்டரோட ஸ்பீடு மாறாது. ஸோ ஒய் = 4. இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குதா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை கேன்சல் பண்ணால் நமக்கு x = 1 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் x = 1 அப்ளை பண்ணால் ஒய்யோட வேல்யூ 2. இப்போ இந்த 2 அப்படிங்கிறது எஸ்கலேட்டருடைய ஸ்பீடு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்டுக்கு வருவோம். 3:2. இந்த 3 அப்படிங்கிறது ஸ்பீட் வித் எஸ்கலேட்டர். இந்த 2 அப்படிங்கிறது எஸ்கலேட்டருடைய ஸ்பீடு. அப்போது டைம் ரேஷியோ, இது ஸ்பீட் ரேஷியோ. அப்போ டைம் ரேஷியோ என்னது நமக்கு? 2:3. அப்போது ஆரம்பத்தில் போகிறப்ப நமக்கு 40 செகண்ட் எடுக்குது. ஓகேவா? ரெண்டு பேருமே ரிலேட்டிவ் ஸ்பீடில் போகிறப்ப 40. இப்போ வெறும் எஸ்கலேட்டரில் மட்டும் போகிறதுக்கு நமக்கு எவ்வளோ? 3 யூனிட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஷின். 2 தான் நமக்கு 40 அப்படின்னா 3 யூனிட்டு 60 செகண்ட்ஸ். சரிங்களா? அப்போ ஆன்சர் 60. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஓகே, எ டெலிவரி பாய் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் அட் 10 மணிக்கு அவனுடைய டெலிவரியை ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே, அவன் போகிறப்ப 32 km/h போகிறான். அங்கே போயிட்டு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறான் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. 15 மினிட்ஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு, மறுபடியும் ஆஃபீஸ் வர்றதுக்கு 11:25 ஆகுது. அப்போ ரிட்டர்ன் வரும்போது அவனுடைய ஸ்பீடு 24 kmph இருக்குது. அப்படின்னா அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறான்? இதுதான் கொஷின். இப்போது எத்தனை மணிக்கு நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறான்? 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். எத்தனை மணிக்கு ஃபினிஷ் பண்ணுறான்? 11:25. அப்போது டோட்டலாக நமக்கு இங்கேருந்து 10 மணி டு 11:25 AM வரைக்கும் எத்தனை மினிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 85 மினிட்ஸு. இந்த 85 மினிட்ஸில் நமக்கு 15 நிமிஷம் பேமெண்ட்டுக்கு, அதை நம்ம மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 70 மினிட்ஸ். இந்த 70 மினிட்ஸ் தான் அவனுக்கு டோட்டலாக அப் அண்ட் டவுன் போயிட்டு திருப்பி வர்றதுக்கு எடுத்துக்கிற டைமு. இப்போ போகிறப்ப அவன் என்ன ஸ்பீடில் போகிறான் அப்படிங்கிறது மேட்ரு. போகிறப்ப 32, வரும்போது 24. இது நமக்கு ஸ்பீடு ரேஷியோ. அப்போது கேன்சல் பண்ணுங்கள். 4:3. அப்போ டைம் ரேஷியோ என்னவாக இருக்கும்? 3:4. அப்போது டோட்டலாக 70 மினிட்ஸ் இருக்குது நமக்கு எடுத்துக்கிற டைமு. 7 யூனிட்ஸ் தான் நமக்கு 70 மினிட்ஸ். அப்படின்னா 3 யூனிட் நமக்கு 30 மினிட்ஸ். அதாவது அரை மணி நேரம், ½ an hour. இப்போ போகிறப்ப என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கான்? 32 × 1/2 ½ an hour = நமக்கு 16 கிலோமீட்டர் போயிருப்பான். போகிறப்ப 16 கிலோமீட்டர் அப்படின்னா வர்றப்பையும் ஒரு 16 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருப்பான். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? 16 + 16 டோட்டல் டிஸ்டன்ஸ் 32 கிலோமீட்டர்.
உங்களுக்கு கொஷின்ஸில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் டெலகிராமில் சால்வ் வித் ப்ரெஷ்யூ கீழே அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா சால்வ் வித் ப்ரெஷ்யூ எந்த கேப்பும் விடாதீங்க, டைப் பண்ணுங்கள். ஒரு குரூப் வரும், அதில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நான் ஆக்டிவாக இருப்பேன். உங்களோட டவுட்ஸை நீங்கள் அங்கே கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். த்ரீ கார்ஸ் ஏபிசி மூணுமே ஒரே பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாயிண்ட்டு 5 மணிக்கு, 6 மணிக்கு, 7 மணிக்கு. அவங்களுடைய ஸ்பீட் என்னவாக இருக்குது? 60, 80 எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த சேம் டைரக்ஷன். இப்போது எல்லா காருமே ஒரே பாயிண்டில் மீட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட ஜேர்னியில் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? இதுதான் கொஷின். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டைம் எழுதிக்கலாம். 5 AM, 6 AM, 7 AM. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற காரோடைய ஸ்பீடு நமக்கு 60, 6 மணிக்கு ட்ராவல் பண்ணுறது 80, 7 மணிக்கு ட்ராவல் பண்ணுறது எக்ஸு. இப்போது இது மூணுமே ஒரே டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ இந்த 2 வேல்யூ விடவே கூட தான் இருக்கும், பிக்கராக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு 1 ஹவரில் ஏ அப்படிங்கிறவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான் 1 ஹவரில்? ஏன்னா 5 to 6 1 ஹவர் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ டோட்டலாக 60 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான். மீட்டிங் டைமு டிவைடட் பை பி ஸ்பீடு. பி எப்போ ஏவை மீட் பண்ணுவான்? 80 - 60 போட்டால் நமக்கு 60/20 வரும். ஸோ 3 ஹவர்ஸு. அப்போது 6 மணிலேருந்து ஒரு 3 மணி நேரம் கழித்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 9 AM தான் நமக்கு மீட்டிங் டைமு. ஓகேவா? இப்போது 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறவன் 9 AM தான் போயிட்டு பியை ரீச் பண்ணுவான், சி. அப்போது சியோடைய ஸ்பீட் நமக்கு தெரியாது, ஆனால் பியோடைய ஸ்பீட் நமக்கு தெரியும். பிக்கு 80. பி 6 to 7 எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பான்? நமக்கு இங்கே 80 ட்ராவல் பண்ணியிருப்பான் 1 ஹவருக்கு. டிவைடட் பை சியோட ஸ்பீட் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் மைனஸ் 80. பியோட ஸ்பீட் நம்ம போட்டுட்டோம். இப்போது 7லேருந்து 9க்கு எவ்வளோ மணி நேரம் இருக்குது? 2 மணி நேரம். அதுதான் நமக்கு மீட் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைமு. அப்போ 2. அப்போது 80 = 2x - 80 × 2. அப்போது 240 = 2x அப்படின்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 120 km/h. இதுதான் நமக்கு கொஷின் ஆன்சர். வந்துருச்சா? இதுதான் லாஜிக். நீங்கள் எந்த ஃபார்முலாஸுமே ஞாபகம் மனப்பாடம் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பிளேஸ் P and Q 300. அட் 8:24 வந்தனா ஸ்டார்ட் பண்ணுறாங்க P to Q போகிறதுக்கு. P அந்த 1 ஹவர் லேட்டர் கழித்து பிரியா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃப்ரம் Pலேருந்து. ஆஃப்டர் 1 ஹவர் மூவிங் ஷி ரீச்சஸ் டவுன் ஆர். இப்போது இங்கே ஷி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது யாருன்னா பிரியாவை. அவள் ரீச் பண்ணுறப்போ, ஆர் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறப்போ வந்தனா ஆல்ரெடி அந்த பாயிண்ட்டை 40 மினிட்ஸ் முன்னாடி ரீச் பண்ணிட்டா. எந்த 40 மினிட்ஸ்க்கு முன்னாடி? பிரியா ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி 40 மினிட்ஸ் முன்னாடி ரீச் பண்ணியிருக்கா. டவுன் ஆர் பிக்கும் கியூக்கும் நடுவில் இருக்குது. சப்போஸ் இஃப் தி ரீச் கியூ சைமுல்டேனியஸ்லி 2 பேருமே போய் ரீச் பண்ணால் இந்த ஸ்பீட் ஆஃப் வந்தனா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது P, இது Q. இன்பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு R. P ஸ்டார்ட் பண்ணி வந்தனா ஸ்டார்ட் பண்ணி போகிறா. 1 ஹவர் கழித்து பிரியா ஸ்டார்ட் பண்ணுறா, பிரியாவும் போகிறா. அப்போது 2 பேருமே Qவை ரீச் பண்ணுறதுக்கு 1 ஹவர் டிஃபர் ஆகுது. டோட்டல் டைம் டிஃபர் 1 ஹவர் ஆகுது. ஓகேவா? ஆனால் இங்கே நமக்கு ஸ்பீட் ரேஷியோ தெரியாது. அந்த ஸ்பீட் ரேஷியோவை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது? டைம் ரேஷியோ எப்படி ஃபைன் பண்ணுறது? இப்போது 8:24க்கு வந்தனா ஸ்டார்ட் பண்ணால் 9:24க்கு பிரியா ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. 1 ஹவர் கழித்து பிரியா
ஆறுங்கிற பாயிண்ட்டுக்கு போகிறா, அதாவது 10:24. அப்போது பிரியாவுக்கு இந்த 10:24 இந்த 6 பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிற டைமு 60 நிமிஷம். பட்டு வந்தனாக்கு இந்த பாயிண்ட்டை 40 மினிட்ஸ் முன்னாடியே ரீச் பண்ணிட்டா. அப்போது 10:24 40 மினிட்ஸ் முன்னாடி 40 மினிட்ஸ் முன்னாடி அப்போ 9:44 தான் வந்தனா இந்த 6ங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருப்பா. அப்போது வந்தனாக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு? 8:24க்கு ஸ்டார்ட் பண்ணுறா, 9:44க்கு ரீச் பண்ணுறா. அப்போ மொத்தமாக எடுத்துக்கிற டைமு 80 மினிட்ஸ். சேம் டிஸ்டன்ஸை 2 பேரும் ட்ராவல் பண்ணியிருக்க எடுத்துக்கிற டைம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 60 to 80 கேன்சல் பண்ணால் 3:4. அப்போது அவங்களுடைய டைம் ரேஷியோ 3:4. அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு அவங்களுக்கு நமக்கு 1 hour டிஃபர் ஆகுது. அப்போது ஒரு யூனிட்டு தான் நமக்கு 1 hour. அப்படின்னா 4 யூனிட் வந்து பார்த்தோன்னா 4 hour. 4 hour ஏன் நான் பார்க்குறேன்னா அதுதான் நமக்கு வந்தனாவுடைய டைமு. ஏன்னா இங்கே ஸ்பீட் ஆஃப் த வந்தனா தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே இந்த கொஷினில் 300 வந்தனா ரீச் பண்ணுறதுக்கு 4 hours எடுத்துக்குது. ஸோ 300/4 வேல்யூ 75 kmph. ஓகேவா? ஜஸ்ட்டு கொஷினுடைய கான்செப்ட் மட்டும்தான், அதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஓகே. The front chain wheel of the bicycle radius 8 inches and the rear chain உடைய wheel வந்து 4 inches. The radius of the bicycle wheel is 32 inches. மொத்தம் இங்கே ஒரு செயின் இருக்குது, பெரிய செயின் ஸ்ப்ராக்கெட், இது சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட். இது நமக்கு செயினுடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. இது இல்லாமல் பெருசாக ஒரு வீல் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஓகேவா? இந்த வீலுடைய ரேடியஸும் கொடுத்துட்டாங்க 32 இன்ச்சு. பிக் ஸ்பார்க்கெட்டுக்கு 8, சின்ன செயினுக்கு 4. இப்போது சைக்கிளிஸ்ட் பெடல் வந்து ஒரு 3 ரெவல்யூஷன் அடிக்கிறாரு, ஒரு செகண்டுக்கு 3 டைம் பெடலை ப்ரெஸ் பண்ணுறாரு, ரொட்டேஷன். ஹவு ஃபாஸ்ட் ஹீஸ் கோயிங்? இதுதான் நமக்கு கொஷின். இப்போது இங்கே நமக்கு பெடல் இருக்குமா, 3 ரொட்டேஷன். அப்போ அந்த 3 ரொட்டேஷனில் பிக் வீல் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் டிஸ்டன்ஸு, அதே டிஸ்டன்ஸ் தான் நமக்கு சின்ன வீலும் நமக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போது 3 × 2π, ஆரோட வேல்யூ 8, இது நம்ம போட்டுட்டோம். ஈக்குவல்ட் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் தெரியாது, ஏன்னா நீங்கள் பெருசாக ரொட்டேட் பண்ணுறப்போ சின்ன வீல் அதிக டைம் ரொட்டேட் ஆகும். பெருசு ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்குள்ளே சின்னது 2-3 டைம் தெரியும். பட் எவ்வளோ ரேஷியோன்றதை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். × 2π × 4 போட்டோமா? போட்டதுக்கப்புறம் இந்த 2πயும் 2πயும் கேன்சல் பண்ணிடுங்க. 4யும் 8யும் அடித்து கொடுத்தா 2. அப்போ என்னோடய வேல்யூ நமக்கு 6. நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் எப்பயுமே சைக்கிளை பொறுத்த வரைக்கும் பின்னாடி இருக்கிற வீல், இந்த சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல, அதுதான் வீல் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட் எந்த ஸ்பீடில் சுற்றுதோ அந்த ஸ்பீடில் தான் மொத்த வீல் நமக்கு சுற்றும். இப்போ வீலுடைய ரொட்டேஷன் நமக்கு தெரியும், எத்தனை ரொட்டேஷன் சுற்றுது பெர் மினிட்டுக்கு 6 ரெவல்யூஷன். இப்போ வீலுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு தெரியாது, 2πr. 2πrோட வேல்யூ 32. 64π. இது வந்து 1 ரிவால்யூஷனுக்கு. அப்போது 6 ரிவால்யூஷனுக்கு 64π × 6 போட்டால் 6×6 384 π ட்ராவல் பண்ணும். பை இன்ச்சஸ். இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃபீட் பர் செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் எல்லாமே பை. சரிங்களா? இப்போது 384 இன்ச்சஸ் பர் செகண்ட்னு கொடுத்துருந்தா இதுதான் நமக்கு ஆன்சர். பட் இங்கே நமக்கு ஃபீட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபீட் அப்படின்னா
1 feet equal to 12 inches. அப்போ 384 பை டிவைட் பை 12 போட்டால் 36 feet per second. 36 பை feet per second. ஓகேவா? அப்போ ஆன்சர் 32. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.